டேய் எடிட்டர், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் வீடியோ முடிகிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இவர் கல்ல கல்லன்னு ஏன் உனக்கு இந்த அல்ப ஆசை? நடக்கிறத பேசு. கட கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. இந்த படத்தோட டைட்டில் 45. 45ங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகரே கிடையாது. ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டா கூட அதில் 48 நாள் வரும். அது என்ன சம்பந்தமே இல்லாமல் 45? படத்துக்கு சம்பந்தப்பட்டு டைட்டில் வைக்கிறதெல்லாம் சாதாரணமான ஆளுங்க பண்ணுற வேலை. ஆனால் முதல்ல டைட்டிலை யோசிச்சுட்டு அதை படத்தோட சம்பந்தப்படுத்துறது தான் இந்த உபேந்திரா வேலை. ஏன்னா இந்த உபேந்திராக்கு எதை செஞ்சாலும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். இந்த படத்தில் நம்ம உபேந்திரா இருக்காருன்றதுக்காக சொன்னேன். இந்த படத்தோட டைரக்டர் அர்ஜுன் ஜானியாங்கிறவர். அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஃபிலிம் இது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? போட்டுட்டு இருந்தாரு மியூசிக்க. ரொம்ப நாளா மியூசிக் டைரக்டராகவே இருந்து போர் அடிச்சு போன இவரு நம்ம ரொம்ப போர் அடிச்சு போய் கிடக்குறமே, சரி ஆடியன்ஸும் கொஞ்ச நேரம் போர் அடிச்சு போகட்டும் அப்படின்றதுக்காக எடுத்த படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா படம் உண்மையிலேயே செம்ம டிஃப்ரெண்டான படம். வீடியோக்குள்ள வாங்க சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் சிக்னல்ல நின்றுட்டு இருக்காரு. சிக்னல்ல நின்றுகிட்டே ஃபோன் பேசுறாரு. சிக்னல்ல போட்டதும் ஃபோன் பேசிக்கிட்டே கிளம்பிட்டாரு. போயிட்டு இருக்கிற வழியில ஒரு நாயை அடிச்சு தூக்கிடுறாரு. பைக்ல போயிட்டு இருக்கும்போது நாய் மேல ஓட்டமா நாம எங்க கிடப்போனே தெரியாது. ஆனா நாய் நல்லா தான் எந்திரிச்சு ஓடும். அப்படியே அவன் கொஞ்ச தூரம் போனா லாரி இடிச்சு அவன் செத்து போயிடுறான். மர்கையா சாலா. காரியத்தை எப்போ வச்சுக்கலாம்? 16வது நாள் வச்சுக்கலாமா? எந்திரிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு. சரி நாம எந்திரிச்சு வேலைக்கு போவோம்னு சொல்லி வேலைக்கு போனா கனவுல என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே நடக்குது. ஆஹா, நாய் அடிச்சு தூக்கிட்டோம், அடுத்து லாரி நம்மள அடிச்சிரும், பார்த்து போவோம். எப்படியோ அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சு ஆபீஸ்க்கும் புந்து போயிடுறாரு. ஆபீஸ்க்கு போனவர் ஆபீஸ் வேலையை பார்க்காம ஆபீஸ் சிஸ்டத்துல அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. உட்காந்து கருட புராணம்னு ஏதோ ஒரு பொம்மை படத்தை பார்த்துட்டு இருக்காரு. என்னடா தேடுற? இல்ல, அந்த பொம்மை படம் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அவன் கருட புராணம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல 2 காட்டு பசங்க வந்து அடிச்சு இழுத்துட்டு போறானுங்க. கூட்டின்னு போய் ஒரு இடத்துல போடுறானுங்க. இவனே என்ன? அங்க போன இவங்க பாஸ் நிறைய எருமை மாடெல்லாம் கட்டி வச்சு எருமை மாட்டுல இருந்து பால் கறந்துட்டு இருக்காரு. அண்ணா விட்டுருண்ணா, நான் ஆம்பளை எருமை மாடுனா இவ்வளவு நேரம் காலை குத்திக்கிட்டே கறந்துட்டு இருந்தேன். அப்படி என்னத்த கறந்துருப்பேன்? அப்ப வெள்ளைய வந்ததெல்லாம் பால் இல்லையா? நம்மால ரோட்ல அச்சு தூக்குனாரே ஒரு நாய். அந்த நாயோட ஓனரே இவர் தான். டே, என் நாய் பேரு ரோசி. அதை அச்சு தூக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி. அண்ணே, சாதாரண நாய்க்கு போய் என்ன அவ்வளவு ஃபீல் பண்றீங்க? டேய், அது நாய் இல்லடா, என் தாய். அது நாய் அல்ல, அத போய் அடிச்சு தூக்கிட்டேடா நாய். அப்புறம் நம்ம உபேந்திரா ஒரு எரும மாட்டு மேல ஏறி உக்காந்து, என்ன ப்ரோ நீ எரும மாடுன்னு சொல்லி பாடி ஷேமிங்லாம் பண்ற? டேய், அது பேரே எரும மாடு தான்டா. அப்படிலாம் எரும மாடுன்னு சொல்லக்கூடாது. யமன் வாகனத்து மேல ஏறி உக்காந்து அப்படின்னு சொல்லுங்க. அவர் எரும மாட்டு மேல ஏறி உக்காந்து உன்னை 45 நாள்ல கொன்னு போட்டுருவேங்கிறாரு. அதான் அந்த டைட்டில் 45. அப்புறம் நம்மளும் அறக்க பறக்க போய் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு, சார் நான் ஒரு நாயை அடிச்சு தூக்கிட்டேன் சார், அதுக்காக என்ன கொல்ல வரானுங்க சார். யாரா அந்த இருக்கேன் நாயை அடிச்சு தூக்கினதுக்கெல்லாம் கொல்ல வர்றது? தெரியல சார், அவனை நீயா நானால கூட நான் டாக்ல ஒரு சைடு பார்க்கல சார். ஐயா என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சா அங்க போனா ஒரு மொட்டை காட்டை காட்டுறான். இந்த பாலடைஞ்ச பூமியை காட்டுறதுக்காக தான் பதறி அடிச்சுட்டு ஓடியாந்தியா. என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கருட புராணத்தை பாக்குறதுக்கு தொடங்குறான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம உபேந்திரா வந்து அவன் பைக்கை எரிச்சுட்டாரு. தண்ணி எடுத்துட்டு வந்து பைக்கு பக்கத்துல வச்சு ஊத்துறாரா. இப்போ உபேந்திராவை காட்டுறப்ப தண்ணி பக்கெட்டையும் காணோம், அவரையும் காணோம். மிஸ்டேக் இன் 45 யாராவது போட்டுட்டு இருப்பாங்க, நானே போட்டேன் பாத்துக்கோங்க. இந்த பைக்ல தாண்டா என் ரோசியை அடிச்சு தூக்குனேன். முதல்ல இந்த பைக்கை எரிப்பேன், அப்புறம் உன்னை எரிப்பேன். போகோ விட கார்ட்டூன் நெட்வொர்க் தான் நான் அதிகம் பார்ப்பேன். யாரா அது? நானே பைக்கு போன காண்டில் இருக்கிற விசில் அடிச்சு வெறுப்பேத்துறது. ஏய், அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி. அந்த புள்ள அவனை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்குது. அவனும் பைக்கில் அடிச்ச நாயில இருந்து பாடைக்கு போற நாள் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றான். அவன் 45 நாள் கழிச்சு தானே உன்னை கொல்ல போறான். நாம 45 நாளைக்கு முன்னாடி அவனை கொண்டுட்டா நம்ம எப்படிமா அவனை கொல்ல முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு ரவுடி இருக்கான், அவங்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அவன் பெரிய ரவுடி போல. துப்பாக்கி வச்சு டுபுடுங்கிறானுங்க, குதிரை எடுத்துட்டு குடுகுடுங்கிறானுங்க. செக்யூரிட்டி எல்லாம் ஃபுல்லா போட்டு ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு. என்னம்மா பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் இல்லம்மா, டாய் ஃப்ரெண்ட். அண்ணே மொட்டராஜேந்திரனே,
நீயானே அந்த பெரிய ரவுடி, சரி என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா மறுபடியும் பைக்ல நாய் அடிச்சதுல இருந்து பாடைக்கு தேதி குறிச்சவர்கள் எல்லாத்தையும் சொல்றான். 45 நாள் டைம் கொடுத்தானா அப்ப அவன் பேர் கண்டிப்பா ராயப்பனா தான் இருக்கும். அது யார் அங்கிள்? ராயப்பன். பிகில் படத்துல மைக்கிளோட அப்பா தான் ராயப்பன். ஆனா இது கர்நாடகா இல்லையா, இங்க உபேந்திரா பேர் தான் ராயப்பன். ஒரு நாள் என் ஹார்பரை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான்னு சொல்லி நான் போய் அவனை பார்த்தேன். போய் பார்த்தா நாய்க்கு ஈக்குவலா நாக்கு நீட்டிட்டு இருக்கான். ஐ, நாங்களும் இதெல்லாம் சின்ன வயசுல பண்ணிருக்கிறோம். நாக்குல இருந்து சல்லு ஊத்துற வரைக்கும் நிறுத்தக்கூடாதுன்னு எங்க யோகா மாஸ்டர் சொல்லுவாரு. ಇವತ್ತಿಗೆ ಸಾಕು, ನಾಳೆ ಜುಂಬಾ ಮಾಡೋಣ. ಜುಂಬಾ இன்னைக்கு இது போதும், நாளைக்கு அந்த நாய் என்னமோ பண்ண போறேன்றாரு. என்ன பண்ண போறாரு? ಜುಂಬಾ ಮಾಡೋಣ. ಜುಂಬಾ என்னப்பா உன் நாய் எல்லாத்தையும் மோந்து பார்த்துட்டு இருக்குது? ನಾಯಿ ಅಲ್ಲ, ನನ್ನ ತಾಯಿ. சரிப்பா உங்க அம்மா ஏன் எங்கெல்லாம் மூந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தா செருப்புல அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் அந்த ராயப்ப காரு நம்ம ராஜேந்திர காருக்கு 45 நாள் டைம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆனா எனக்கு இன்னைக்கு தான் 45வது நாளுமா. அப்ப வெளியே இருந்தவனுங்களாம் உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு இருக்கிறாங்களா அங்கிள்? அப்படி இருந்தும் தூரத்துல ஒரு ஸ்னைப்பரை வச்சு முடிச்சு தள்ளிடுறாப்ல. அவங்கள வந்துட்டு என்ன பண்றது, அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியாதாட்டங்குதே அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் சோகமா உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சூசகமா லவ் மேட்டர்லாம் ரிவீல் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் உட்காந்து கருட புராணம் பாக்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலான்னு கேட்கறாங்க. அடி போடி, நானே 45 நாள்ல செத்து போயிருவன்ற பயத்துல இருக்கிற உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? நம்ம டாக் லவர் உபேந்திரா அதான்ப்பா இந்த நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சில நாய்ங்க திரிவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளு. நாய்க்கு நாயின் பேர் வச்சதே அதை நாயின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு தான். என் மனசுக்குள்ளே எப்பெல்லாம் அவருக்கு தன்னோட நாய் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் வந்து இவனை அடிச்சுட்டு போறாரு. இப்ப மறுபடியும் அடுத்த ரவுடி தேடி போறாங்க. ஐயா ஹரிபாஸ்கர் ஐயா. யோ இவர் ஹரிபாஸ்கர் இல்லையா, இவர் அந்த இருக்காரு. அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. அங்க நம்ம உபேந்திரா வந்து பயங்கர ஷூட் அவுட்லாம் நடத்துறாரு. நம்ம பாயோட பருப்பும் அங்க வேகல. ஒண்ணுமே பண்ண முடியாம நம்ம ஹீரோ போயிட்டு அம்மா கிட்ட உட்காந்து கதறி அழுகுறாரு. இப்படி 45 நாள்ல என்ன ஒருத்தன் கொண்டு விடுவான்னு மிரட்டி இருக்கிறாமா, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. உன்னைய காப்பாத்துறதுக்கு கடவுள் வருவாருடா தம்புடு, கடவுள் வருவாரு அப்படின்னு நம்ம அம்மா எந்திரிச்சு ஆக்ரோஷமா பேசுறப்பதான் நம்ம சிவராஜ்குமாரோட என்ட்ரி. எவனோ மஞ்சள் கலர்ல ஸ்மோக் பாம் போட்டுருக்கான், அதுக்குள்ள பூந்து ஓடுன்னு ஓடுறாரு. தலைவனோட என்ட்ரி முடிஞ்சதும் சீரியல் டைப்ல ஒரு இன்டர்மிஷன். என்னடா ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க? ஸ்பிளிட் ஸ்கிரீனே ஒரு கதை சொல்ல வேணாமா? இவரை தூக்கி நடுவில் போட்டிருக்கணும், இவரை தூக்கி சைடில் போட்டிருக்கணும். அப்பதானே இவங்க 2 பேத்துக்குள்ள இவர் மாட்டிட்டு இருக்காருன்றது சிம்பாலிக்கா தெரிய வரும். என்னப்பா இவர் ஒரு ஸ்பிளிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ண தெரியாத ஒரு டைரக்டரா இருக்காரு. இவ்வளோ நேரமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு படம். உடனே அறுத பழசான சீனை ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நம்ம சிவராஜ்குமார் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு வீட்டில் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை. புருஷன் கேம்பிளிங் ஆடுறான்னு சொல்லி பொண்டாட்டி திட்ட, பொண்டாட்டியை ஊட்ட அடிச்சு புருஷன் விரட்ட, புருஷனுக்கு அடிப்படை வச்சு பாடுறவன் பொண்டாட்டிக்கு உன் மேல எவ்வளவு பாசன புருஷனுக்கு புரிய வைக்க. ஏண்டா உங்க ஊர்ல இந்த சீன் இன்னுமாடா நமத்து போகாம இருக்குது? மறுபடியும் நம்ம ஹீரோ உட்காந்து கருட புராணம் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சிவராஜ்குமார் வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கிற, நானும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேங்கிறாரு. இதெல்லாம் என் பிரைவசி தாத்தா, இதெல்லாம் நீ தலையிடக்கூடாது. ஏண்டா என்ன உட்காந்து பிட்டு படமா பார்த்துட்டு இருக்கிற, நார்மல் படம் தானே பார்த்துட்டு இருக்கிற, நான் உட்காந்து பார்த்தா என்ன தப்பு? இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டியே. வயசானவர்னு இவரு சொல்றதும் அங்கிள்னு அவரு சொல்றதும் ஒரே கூத்தா இருக்கும். அப்புறம் நம்ம உபேந்திராவோட ஆளுங்கெல்லாம் வந்து பிடிச்சி அடிக்க இவர் தான் வந்து காப்பாத்துவாரு. இவனை தலைகீழா கட்டி ஃபேன்ல தொங்க விட்டு ஃபேன் 2ல வைக்கணும்பா. மறுபடியும் நம்ம சிவராஜ்குமார் கிட்டையும் பைக்ல நாய் அடிச்சு தூக்குனதுல இருந்து பாடைக்கு நாள் குறிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம சிவராஜ்குமாரும் நம்ம உபேந்திராவை மீட் பண்ணிக்கிற சீன் இருக்குதே, அது வந்துட்டு ஒருத்தனை கொல்ல போறவன் ஒருத்தன் வந்துட்டு காப்பாற்ற போறவன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு மாசா காட்டியிருக்கணும். இவங்க மாசா பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா பின்னாடி தமாசா ஒரு மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க. ஐ லவ் யூ, யூ மஸ்ட் லவ் மீ. சை, சரியான கேப் படத்துக்கு வந்துட்டு மாட்டேங்குது. அவனை விட்டுரு ராயப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சிவராஜ்குமார் சொல்ல, அவனை எப்படி விட சொல்றீங்க, அவன் என் ரோசியை கொண்டுட்டான். அதெல்லாம் அவனே சொல்லிவிட்டான்டா, நீ வேற கத்திட்டு இருக்காதரா காதுக்குள்ள. சாதுவா இருந்த ஒரு மனுஷன் தன்னோட காதலிக்கு ஒரு பிரச்சனைனதும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டு முடிச்சுட்டு, இங்க பாருமா, எப்படியும் நான் அவன் குறிச்ச நாளைக்குள்ள நான் செத்துருவேன், நீ வந்துட்டு நல்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க, நான் உன் கல்யாணத்துக்கு வரணும், நான் சாவறதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன் அப்படிங்கிறான். ஏய், இந்த பையன் யூடியூப்ல எவ்வளவு ஃபேமஸான பையன். இந்த பையனை கூட்டியாந்து ஒரே ஒரு ஷாட்டுக்கு அதுவும் பிளர்ல வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு வராங்க. நாமளும் இப்ப கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு வந்துட்டோம். ஆப்போசிட்ல நம்ம உபேந்திரா காலக்கேயப்பட மாதிரி ஒரு பெரும்படையோட நிக்கிறாரு. நம்ம சிவராஜ்குமார் ஒத்த ஆளு வந்து நிக்கிறாரு. அவரு வந்து நின்று அவங்க ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு.
அப்புறம் பார்த்தா பெரிய சண்டை நடக்குது, ஒரே புழுதியா பறக்குது, எவன் நடிக்கிறான்னு ஒரு மயிரும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம சிவராஜ்குமார் சாரோட பவர் எல்லாம் பார்க்க போறோம். ஏன் அட சும்மா சொல்லுப்பா. நீர், நிலம், நெருப்பு, காற்று, பாம்பாட்டி, அசாசின், காஞ்சனா. என்னது இது காஞ்சனா? ரீமேக் பண்ணதே நான் தான். என்கிட்டயவா? சம்மந்தப்பட்டவங்கிட்ட தானே பண்ண முடியும். இவ்வளோ பேர் வந்து நம்ம ஹீரோவுக்காக சண்டை போட்டோம், கடைசியாக நம்ம ஹீரோவை ஒரே ஒரு அடி டொப் செத்து போயிடுவார். அண்ணா பாருண்ணா, நான் பொழச்சிட்டேண்ணா, எப்படிண்ணா ஜாலியாண்ணா? இல்லைடா தம்பி, முதல்ல ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆனிச்சு ஞாபகம் இருக்குதா? ஆமாண்ணா, என் கனவுல அது. அது கனவு இல்லை, நீ அப்பயே செத்து போயிட்ட. நான் செத்து போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, இவ்வளோ நேரமாக வந்து காட்ட முடியாத வித்தையெல்லாம் காட்டிட்டு இருந்தேன்னு அப்பயே தெரிய வேணாமா நான் தான் கடவுள்னு? இது எல்லாமே நான் விளையாடின திருவிளையாடல்ப்பா. அந்த ராயப்பன் யாரு? யமதர்மன். இந்த 45 நாளும் நான் உன்னை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருந்தேன்ப்பா. நீங்கள் விளையாடுறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சா வக்கால ஓலிங்களா? படம் முடிஞ்சிச்சுப்பா தம்பி. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தோமா, ஹீரோவை செலக்ட் பண்ணது. நம்ம இந்த ஹீரோ மெட்டீரியல்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னன்னா, ஹீரோவுக்குன்னு சில அம்சங்களை இவங்களே ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோன்னா இப்படி தாண்டா இருக்கணும், வில்லன்னா அப்படி தாண்டா இருக்கணும், காமெடியன்னா இப்படி தாண்டா இருக்கணும்னு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா, யார் வேணா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம உபேந்திரா, சிவராஜ்குமார் மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட் கூட இந்த மாதிரியான ரோல்ஸ் பண்றதுக்கு ஒத்துருக்காங்க. ஒரு படமா இந்த படத்தை பார்க்கறப்ப உள்ள கிரிசல் தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. பட் படத்துக்கு வெளியே அப்படின்னு பார்க்கறப்ப இது ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. ஓகே, உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பை பை, see you. தெரிஞ்சுக்க. அப்படியா? அப்படித்தான்.